السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நம்மை எல்லாம் முக்மினாவும் முஸ்லிமாவும் முக்மினாவும் படைத்து மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பொறுக்கெடுத்துக் கொண்டானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. மேலும் நாம் கேட்காமையே ஷேக்கின் கணத்தை பிடிக்க செய்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலா 3 நபிக்கு அரசாட்சியை கொடுத்தான். யார் யார் என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான், இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின் பெயர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எனப்படும். இவர்கள் 13 வயதிலேயே பலஸ்தீன் நாட்டு அரியணையின் மீது அமரும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். 13 வயதிலேயே நுபுவத்தையும் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜின்களை கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுத்திருந்தான். இன்னும் பறவை, பூச்சி, விலங்குகள் இவற்றையெல்லாம் பேசும் சக்தியையும் கொடுத்திருந்தான். இவர்களுக்கு காற்றை கட்டுப்படுத்தும் சக்தியும் கொடுத்திருந்தான். அது எப்படி என்றால், ஒரு முறை இவர்கள் போருக்காக வேண்டி அதிகமான குதிரை வாங்குவார்கள். அப்படி வாங்கியிருந்த போது இவர்கள் வாங்கிய குதிரை இவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மிஸ்ர நாட்டு வரை இருக்கும் என்பதாக கிதாபில் வருகிறது. அவ்வாறு ஒரு நாள் அந்த குதிரைகள் எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆராயும் சமயத்தில் அசருடைய வக்து கலா ஆகிவிட்டது. இதன் காரணமாக அல்லாஹ்வின் வணக்கத்தை தடுக்கும் இந்த குதிரையை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குர்பானி கொடுத்துட்டாங்க. அதனால அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போய் அல்லாஹ் காற்றை கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுத்தான். அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப துவா செஞ்சாங்க. அல்லாஹ், நான் ஒரு முறையாவது உன்னுடைய படைப்பினங்களுக்கு உணவு அளிக்கிறேன் என்பதாக துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப ரொம்ப அதிகமாக துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. கடைசியா அல்லாஹ், சரி நீ எவ்வளோ இது ஆக்க முடியுமோ, எவ்வளோ சமைக்க முடியுமோ சமைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜின்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அஜ்மீரில் உள்ள சட்டி அளவுக்கு எவ்வளோ பெரிய பெரிய சட்டியெல்லாம் நிறைய உணவு ஆக்கினார்கள். அதை அல்லாஹ் போய் கடல் ஓரத்தில் வைக்க சொன்னான். வச்சாங்க. அல்லாஹ் நீ ஃபஸ்ட்டு இந்த நிலத்தில் இருக்கவங்க வைக்க வேணாம், ஃபஸ்ட்டு நீ கடலில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு உணவு, கடல் நிலத்துக்கு கழிவுறீங்கன்னு சொன்னோம். அது அவங்க ஒரு மீன் வரும், அந்த மீனுக்கு நீங்கள் உணவளிங்க என்று அல்லாஹ் கூறினான். அதே போல் மலையளவு ஒரு மீன் வந்து தலையை எட்டி பார்த்து வாயை பிளந்தது. பிறந்தவுடன் அவர்கள் வைத்திருந்த அனைத்து உணவையும் கொட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அது வாயை மூடவே இல்லை. கடைசியா இருக்கிற எல்லா எல்லாத்தையும் கொட்டுறாங்க, வாய் மூடவே இல்லை. அது சுலைமான் கேட்குறாங்க, உங்களோட பசி அடங்கிடுச்சா என்று கேட்குறாங்க. அதுக்கு சுலைமான் அந்த மீன் சொல்லுது, முழுங்கிட்டு சொல்லுது, இன்னைக்கு நான் பிறந்தது இப்போ வரைக்கும் நான் பட்னி வந்ததே இல்லை, இப்போதான் நான் பட்னி என்னன்னு அனுபவிக்கிறேன் முதலாவது சொல்லிட்டு, அது அல்லாஹ் இவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன காரணத்தினா இது சரி செஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போயிடுது. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸின் அரியணையை யார் எடுத்துட்டு வருவா என்பதா கேட்குறாங்க. அது ஒரு ஜின்னு எந்திரிக்குது. அதான் இஃப்ரீத் என்ற ஜின் எந்திரிக்குது. எந்திரிச்சு
நான் போகிறேன் சுலைமான், நான் இங்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் இந்த மஜ்லிஸ் முடியறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், என்னோட கூவத்தை கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தான் சொல்லுது. அதுக்கு வந்துட்டு சுலைமான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. வேற யாரும் சீக்கிரமா எடுத்துகிற வேற யாரும் இருக்கிறீங்களான்னு தான் கேட்குறார்கள். அதற்கு ஒருத்தர் எந்திரிக்காங்க. அவங்க தான் ஆசிப் இப்னு பர்கியா என்பவர் எழுதிருக்காங்க. எந்திரிச்சு நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன் என்பதாக சொல்கிறார்கள். அவர் சொல்லி வாய மூடல, கண் மூடி திறந்தாங்க. எடுத்த பல்கீசுடைய அந்த அரியணை இங்கே நிற்கிறாங்க, கொண்டு வந்தாங்க. ஆகவே எதை கேட்டோமோ அதன்படி வாழ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நம்ம தௌஃபீக் செய்வானாக.